வணக்கம் மீனா. பொங்கல் பண்டிகையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சென்று வாழ்த்து பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரது இல்லத்தில் குவிந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே முதலமைச்சரின் குடும்பத்தினர் இன்று சந்தித்த வழக்கம் போல் ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் முதலமைச்சரின் குடும்பத்தினர் அவரிடம் சென்று வாழ்த்து பெறுவதெல்லாம் வாடிக்கையாக நடைபெறுவதுதான். ஆனால் இந்த பொங்கல் வாழ்த்தில் மட்டும் சில அந்த புகைப்படங்கள் வெளியாகின்றன. அதிலே சில சிறப்பு அம்சங்களை நம்மால் காண முடிகிறது என்பதுதான் தற்போது முக்கிய செய்தியாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சரிடம் உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி, அவரது மனைவி, அவரது மகன், அவர் குடும்பத்தினர், ஒட்டுமொத்தமாக அவரது குடும்பத்தினர் அனைவரும், அதாவது முதல்வரின் மகன், மகள், மருமகன், மருமகள் மற்றும் பேரன், பேத்தி என அனைவரும் இருந்து அந்த குடும்பத்தினர் புகைப்படம். இந்த 4 புகைப்படங்களில் உதயநிதி, இன்பநிதியின் டி ஷர்ட் தான் தற்போது பெரும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக வைரலாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், கட்சி அதிகாரப்பூர்வமாக கட்சி கொடி போட்ட டி ஷர்ட்டை அணிந்திருக்கிறார் அவர் முதன்முறையாக. இதற்கு முன்னால் இன்பநிதி பல முறை பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறார். அப்போதெல்லாம் இது போன்று கட்சி கொடி போட்ட டி ஷர்ட் அவர் போட்டதில்லை. தற்போது உதயநிதி எங்கு சென்றாலும் இந்த வெள்ளை நிற டி ஷர்ட், கட்சி கொடி போட்ட வெள்ளை நிற டி ஷர்ட் தான் அணிந்து செல்கிறார். தற்போது இன்பநிதியும் அதே போன்ற டி ஷர்ட்டை அணிந்து வந்திருப்பது, முதன்முறையாக இதுபோல் வந்திருப்பது, அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காட்டப்படுகிறாரா? திமுகவின் அடுத்த வாரிசு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வாரிசாக இவர் அடையாளம் காட்டப்படுகிறாரா என்றுதான் தற்போது திமுக வட்டங்களில் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களிலே தற்போது அரசியல் பக்கங்களில் இதுதான் தற்போது பெரும் பேச்சாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார், இன்பநிதிதான் அடுத்த வாரிசு என்ற வகையிலே என்ற தற்போதெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. அந்த சமூக வலைதள காட்சிகள் தான். என்றால் தற்போது அந்த டி ஷர்ட்டை கவனித்தீர்களா என்ற வகையிலே தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இது ட்ரெண்டிங் ஆக கூட வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் தற்போது பேசுகிறார்கள் சமூக வலைதளங்களில். அந்த காட்சிகள் தான் தற்போது புகைப்பட காட்சி. ஏனால் இதற்கு முன்னால் பல முறை பல விசேஷ நாட்களில் இது போன்று புகைப்படங்களும் வாழ்த்துக்களும் பெறுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை இன்பநிதி அணிந்த அந்த டி ஷர்ட், இன்பநிதியும் உதயநிதியும் ஒரே வகையான டி ஷர்ட்டை போட்டிருப்பது, கட்சி கொடி போட்ட டி ஷர்ட் அணிந்திருப்பது பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் தற்போது முக்கிய செய்தி. என்றால் அடுத்த வாரிசை அடையாளம் காட்டுகிறார்களா என்ற வகையில் தான் இது தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது.